ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு திருத்தணிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய ரெண்டாவது ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 3.8 கிலோவாட் நம்ம ரெனியூசிஸ் பேனல் வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாச்சு அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் இந்த சைட்டில் நம்ம என்ன மாதிரி அசசரிஸ் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஸ்ட்ரக்சர் தான் அஸ்தி வரும், ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த சைட்ல இல்லைங்க, நீங்கள் எப்போ சோலார் சிஸ்டம் பண்ணாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் அப்படிங்கிறது சோலார் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 6 to 6.5 ஃபீட் தான் இருக்கும். ஸோ எந்த லெக்கை நம்ம வந்து 6.5 ஃபீட் வைப்போம் அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய சோலார் ஸ்ட்ரக்சர் வந்து நார்த்ல இருந்து சவுத் ஸ்லோப் இருக்கணும். ஸோ நம்மளுடைய இந்தியன் ரீஜியன் படி நார்த் பக்கம் வந்து ஹைட்டாகவும் சவுத் சைடு வந்து ஸ்லோப்பாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய 100% ப்ரொடக்ஷனை நம்மளால சூரிய ஒளியிலிருந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சவுத் சைடில் வைக்கிற லெக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சவுத் லெக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6.5 ஃபீட் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சருக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நாங்கள் எதை சொல்லுவோம்னா, எல்லா கஸ்டமைசேஷனுமே வந்து ஒரே ஃபேப்ரிகேட்டர் ஆஃபீஸில் முடிச்சுட்டு அப்படியே இங்கே சைட்ல எடுத்துட்டு வந்து வச்சு போல் நட் போட்டு டைட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் பார்த்து டைட் பண்ணிட்டு ஆங்கர் ஃபாஸ்டனர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ வரைக்கும்னா அந்த ஹைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுற வரைக்கும். சப்போஸ் சார் என் வீட்டில் வந்து இந்த மாதிரி டேங்க் இருக்கு, ஸோ இந்த மாதிரி சில கேஸ் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது கம்பல்சரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சருக்கு அடிஷ்னல் சப்போர்ட் நம்ம கொடுத்தாகணும். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமைசேஷன், அதாவது நம்ம அந்த ஜிஐ மீட்டர்ல சைட்டுக்கு எடுத்துட்டு வந்து அங்க தேவைப்படுற ஹைட்டுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி அதை வெல்டிங் பண்ணி சைல் வாலோட சேர்த்து சப்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக நம்ம அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த சைட்ல நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து, சார் எனக்கு வந்து டேங்கோட ஹைட்டே டோட்டலா ஒரு 6.5 ஃபீட் இருக்கு, ஸோ எனக்கு டேங்குக்கு மேலே நாங்கள் வந்து கிளீன் பண்ணணும், ஸோ அப்போ எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ஃபீட் இருந்தால் தான் என்னால் வந்து கிளீனிங் பர்பஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைட்டுக்கு நாங்கள் வந்து கஸ்டமைசேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைட்டுக்கு 8 ஃபீட் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் லெக், அதாவது சவுத் சைடு இருக்கிற லெக் வந்து 8 ஃபீட் வச்சுட்டு அதோட அந்த லெக் நாங்கள் வந்து கீழே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆங்கர் க்ரோட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையும் பண்ணிட்டு அது இல்லாம அடிஷ்னலா நாங்க வந்து இந்த பேரபெட் வாலோட ஆங்கர் பண்ணிட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லெக் வந்து நாங்க பேரபெட் வாலோட ஆங்கர் பண்ணிருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அது இல்லாம ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ற கிராஸ் சப்போர்ட், பர்லின், இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எல்லா சைட்லயும் யூஸ் பண்ற மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, இந்த சைட்ல எங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே போச்சு. ரீசன் என்னன்னா, நாங்க யூஸ் பண்ற ஜிஐ மெட்டீரியல். ஸோ எப்பவுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம் லெக் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு ஸ்கொயர் டியூப் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எஸ், 3 இன்ச்சு ஸ்கொயர் டியூப்ல இந்த சைஸ், ஓகேங்களா, 3 இன்ச்சு ஸ்கொயர் டியூப்ல 2 mm திக்னஸ்ல நாங்க கொடுத்துருக்கோம் லெக் பர்பஸ்க்கு. அதாவது இந்த 4 லெக்கும் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு ஸ்கொயர் டியூப் வித் 2 mm திக்னஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ராஃப்டர் அண்ட் கிராஸ் சப்போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதே ஜிஐ மெட்டீரியல்ல 3 mm திக்னஸ் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, எனக்கு இந்த ராஃப்டர், இது வந்து ராஃப்டர்னு சொல்லுவோம், ஒரு லெக்கையும் இன்னொரு லெக்கையும் ஜாயின் பண்ற ஸ்ட்ரக்சர் பேர் வந்து ராஃப்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ராஃப்டரோட லென்த் வந்து 14 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ 14 ஃபீட் கொடுக்கும் போது எனக்கு எந்த இடத்துலயும் பெண்ட் ஆயிடக்கூடாது. நான் என்னோட டாப் வியூ அந்த பேனலோட ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேமை நான் பார்க்கும்போது எட்ஜ் டு எட்ஜ் எனக்கு வந்து ஒரே லைன் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக, நாங்க பெண்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி 3 mm மினிமம் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து 2.6 mm திக்னஸ். பட் எங்களுக்கு அன்னைக்கு நாங்க இந்த சைட்டுக்காக நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு 2.6 mm கிடைக்கல. ஸோ அதுல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக 3 mm திக்னஸ்ல நாங்க இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு mm கூட நமக்கு வந்து பெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சைட்ல குவாலிட்டி நாங்க மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பர்லின், ஸோ 40x40 mm
2 mm திக்னஸ்ல நம்மளுடைய பர்லின் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் தான் நம்மளுடைய பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்ட்ரக்சரோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர் கிலோ வாட்டுக்கு எங்களுக்கு 12,000 rupees செலவாச்சு. என்ன ரீசன் அப்படின்னா ஃபுல்லா GI மெட்டீரியல் நம்ம வந்து வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், பிளஸ் GSTயோட, பிளஸ் நம்ம ஃபேப்ரிகேஷன் டீம் தனியா நாங்க வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் டிசைன் கொடுத்து நாங்க ஃபேப்ரிகேட் பண்ண சொல்லுவோம். ஸோ மற்ற அசசரிஸ் நம்ம பேனல், கிளாம்ப், ஸ்க்ரூ இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து டோட்டலா பர் கிலோ வாட்டுக்கு 12,000 rupees செலவாச்சு. ஓகேங்களா? ஸோ 12,000 rupees போட்டால் மட்டும்தான் நான் இந்த குவாலிட்டியில என்னால் பண்ண முடியும். இதுவே நான் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் நான் வந்து எடுத்துட்டு வரேன், ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து 2 mm திக்னஸ்ல நான் வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னா வித் கிராஸ் சப்போர்ட்டோட ரெடிமேட் ஸ்ட்ரக்சரா இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு பர் கிலோ வாட்டுக்கு வந்து ஒரு 9,000 rupees இல்லை 9,500 மேக்ஸிமம் செலவாகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளோ ரூபாய் வந்து வித்தியாசம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதாவது நான் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்க 6 feet வரைக்கும் 6 or 6.5 feet வரைக்கும் நீங்க வந்து தாராளமா ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து போல் நட்டை போட்டு டைட் பண்ணி ஆங்கர் பண்ணி பேனல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 6.5 feet வரைக்கும் நாங்க வந்து தாராளமா ரெடிமேட் ஸ்ட்ரக்சரை வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு மேல நீங்க வந்து ஹைட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்து நம்ம இந்த சைட்ல என்ன மாதிரி குவாலிட்டி நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி அசசரிஸ் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு கேபிள் ட்ரெஸ்ஸிங், அதாவது நீங்க நிறைய பிளான்ட்ல வந்து பார்த்துருப்பீங்க இந்த சோலார் பேனலுக்கு கீழே நிறைய கேபிள்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரா ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம நீட்டா வயரிங் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரெஸ்ஸிங்காக நாங்க யூஸ் பண்றது கேபிள் டைஸ் பொதுவா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுல நம்ம சோலார் ஃபீல்டு அப்படின்னும் போது வெளியில, அதாவது வெயிலே இருக்க போகுது, அந்த இடத்துல நம்ம வந்து பிளாக் கலர் கேபிள் டைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் வரும். ஸோ நாங்க யூஸ் பண்றதும் பிளாக் கலர் கேபிள் டை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கேபிள் டை, அதுல மேக்ஸிமம் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.8 mm திக்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேபிள் டை தான் நாங்க வந்து எங்களோட சைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வயரிங் பண்றோம் இல்லைங்களா, அந்த வயரிங் பண்ற இடத்துல நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க, இல்ல நிறைய டெக்னீஷியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேபிளை வந்து அப்படியே சீவி டேப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஜாயின் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கனெக்ட் பண்ற இடத்துல ஒரு MCBல கனெக்ட் பண்ற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து அப்படியே வந்து சீவி டேப் அடிச்சு கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பா ப்ராப்பரா லெக் வந்து கிரிம்பிங் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நாங்க எங்களோட சைட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் லெக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட், அதாவது கேபிள் நம்ம என்ன சைஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 4 square mm, 6 square mm, 10 square mm, 16 square mm, ஸோ எந்த சைஸ் நாங்க வந்து யூஸ் பண்றோமோ அது அந்த இடத்துல ரவுண்ட் லெக் தேவையா, பின் டைப் லெக் தேவையா, ஸோ இதை வந்து ப்ராப்பரா நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5 years கழிச்சு வாரண்டி பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல வாரண்டி பீரியட் இருக்கிற டைம்லயோ ஒரு கம்பெனி சர்வீஸ் பர்சன் உள்ள வராங்க அப்படின்னா சார் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு கூட அவங்களால குறை சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய ஒர்க் குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இன்வெர்டர் ஆல்வேஸ் நம்மளுடைய ஃபேவரட். ஸோ சொல்லவே வேணாம், சன்க்ரோ 5 kVA சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் நம்ம வந்து இந்த சைட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பேனல் வந்து பாத்தீங்கன்னா 3 kVA 3.8 கிலோவாட்டும், இன்வெர்டர் வந்து 5 கிலோவாட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக. ஸோ அது இல்லாம இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஒரு நார்மல் எல்லா இடங்களிலுமே எல்லா கம்பெனிஸுமே வந்து யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் ஃபிளெக்சிபிள் ஓஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் போயிட்டு நீங்க சார் எனக்கு 2 மீட்டர் ஃபிளெக்சிபிள் ஓஸ் கொடுங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஃபிளெக்சிபிள் ஓஸ் நாங்களுமே வந்து ஒரு 2-3 month முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா லோக்கல்ல கிடைக்கிற ஒரு ஃபிளெக்சிபிள் ஓஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஷாப்ல வந்து நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் ஒன்று காட்டினாங்க. ஸோ அதுல இருந்து நாங்க கண்டினியூவா அந்த ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணணும் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்படி சேஞ்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இங்க போட்டுருக்கிற ஃபிளெக்சிபிள் ஓஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவ்வளோ ஹார்டா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பிளாக் கலர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ யூவி ப்ரொடெக்டிவ் அப்படின்றதுனால ஸோ எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பிளாக் கலர் வந்து நமக்கு வீணா போகாது. ஸோ அதனால இந்த இடத்துல அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஃபிளெக்சிபிள் ஓஸ் ஒரு மீட்டர் நம்ம வந்து 15 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனா நாங்க இந்த ஃபிளெக்சிபிள் ஓஸை 44 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ மற்ற கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் ஹையாவே தெரியுது. ஸோ ரீசன் என்னன்னா இதுதாங்க, நாங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்
நிறைய பேர் வந்து அந்த ஒரு லெக் வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயர் mm 4 ஸ்கொயர் mm வாங்கணும் அப்படின்னா ஷாப்ல வந்து 3 ரூபா 60 பைசா இந்த மாதிரி கிடைக்கும். நாங்க ஜிஎஸ்டியோட நாங்க வாங்கும் போது எங்களுக்கு 4 ரூபா 20 பைசா போடுறாங்க இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சில கம்பெனி வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு பெரிய சேவிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லா ப்ராடக்ட்டும் நாங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காகவே நாங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நாங்க வந்து யூஸ் பண்ணி வயரிங் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதனாலதான் எங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் கொஞ்சம் ஹையா தெரியும் மற்ற கம்பெனிஸை விட. ஸோ உங்க வீட்டுக்கும் நீங்க வந்து ஒரு பிராண்டட் அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பைங்க.